எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு முதலாளி என்ன பண்றாரு, தன்னோட வீட்டில் 2 குதிரைகளை வளர்த்திட்டு வர்றார். அந்த 2 குதிரைகள்ல ஒரு குதிரை பிறவியிலேயே பார்வை இல்லாத ஒரு குதிரை. ஆனாலும் முதலாளி பாகுபாடே இல்லாமல் 2 குதிரையுமே சரியான முறையில் வளர்க்கிறார். இப்போ பார்வை இல்லாத குதிரைக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அந்த முதலாளி என்ன பண்றாரு, நல்லா இருக்கக்கூடிய குதிரையினுடைய கழுத்துல ஒரு மணியை மாட்டி விடுறார். இப்போ அந்த மணியினுடைய சத்தத்தை கேட்டு அந்த குதிரை என்னெல்லாம் செய்யுதோ அதை கேட்டு இந்த பார்வையற்ற குதிரை அது செய்யக்கூடிய வேலைகளை செய்யுது. அது விளையாடுகிற பொழுது இதுவும் விளையாடு, அது சாப்பிடக்கூடிய நேரத்தில் இதுவும் சாப்பிடுது. பார்வையற்ற நண்பனுக்கு மிக உறுதுணையாக இந்த குதிரையும் நடந்துக்குது. தனக்கு என்னெல்லாம் வசதிகள் கிடைக்குதோ அது அந்த குதிரைக்கும் ஒரு நண்பனா அது சரியான முறையில் அது செய்யுது. இப்போ அந்த பார்வையற்ற குதிரைக்கு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது, நம்மனாலையும் நமக்கு ஒரு குறை இருந்தா கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை நம்மனாலையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அந்த பார்வையற்ற குதிரைக்கு வருது. இப்போ இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டா எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே ஒரு குறை இருக்குங்க. இப்போ இறைவன் நம்மளை மட்டும் தனியாக தத்தளிக்க விட்டுட்டாரே அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி அந்த பார்வையற்ற குதிரைக்கு மணி ஓசையோ அதுபோல நமக்கு உதவி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை இறைவன் நிச்சயமாக இந்த உலகத்தில் நமக்காக வச்சிருப்பான். இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்தில், பொறாமப்படக்கூடிய இந்த உலகத்தில், காழ்ப்புணர்ச்சி நிறைந்த இந்த உலகத்திலே நீந்தி கரை சேருவது எப்படி அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு குறை சொல்கிறதுக்குனே இங்கே ஒரு கூட்டம் இருக்குது. முயற்சி என்கிற விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி அதை வேக வைக்கக்கூடிய அளவிற்கு வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. தோல்வி தரக்கூடிய வழியை விட கேலியும் கிண்டலும் செய்து நமக்கு அதிகப்படியான வழியை கொடுக்க இங்கே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருக்கு. நம்முடைய லட்சிய பாதையிலே நாம் பயணிக்கிற பொழுது வழிகாட்டி இல்லாமல் நாம் தடுமாறுகிற நேரத்திலே நமக்கு துரோகம் செய்வதற்குனே இங்கே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் வேடிக்கை என்னன்னா, இந்த கூட்டம்லாம் யார் அப்படின்னா பெரும்பாலும் நம்முடைய உறவுக்காரர்களாக நண்பர்களாக நிச்சயம் அவங்க இருப்பாங்க. முடிந்த அளவிற்கு நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படிங்கிறத யாருக்குமே தெரியப்படுத்த வேண்டாம். அடுத்தவருடைய அபிப்பிராயத்தை கேட்டு அதற்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நமக்குள்ள நாமளே ஒரு எதிரியை வளர்ப்பதற்கு அது சமம். யாரினுடைய அபிப்பிராயத்தையும் கேட்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல நம்முடைய ஊழியர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, உறவுக்காரங்க என்ன நினைப்பாங்க, ஊரார் என்ன நினைப்பாங்க, நம்ம ஒரு பொருள் வாங்கினா அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, ஊசி வாங்கினாலும் ஊரோரத்தில் ஒரு நிலம் வாங்கினாலும் யாரினுடைய அபிப்பிராயத்தையும் கேட்கணும் அவசியமே இல்லை. உங்களை நீங்கள் நம்புங்க. சுய நம்பிக்கை அப்படிங்கிறது 1000 குண்டுகள் துளைத்தாலும் அசைக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனில் பாசிட்டிவ் ஜோன்ல இருந்து நாம விலகாத வரைக்கும் யாரினுடைய அபிப்பிராயத்தையும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. சுயத்தன்மையை இழக்காம, யாரை பார்த்தும் பொறாமப்படாம, நம்முடைய வாழ்க்கை முறையையும் இன்னொருவருடைய வாழ்க்கை முறையும் ஒப்பிட்டு பார்க்காம இருந்தோன்னு வைங்களேன், இந்த உலகத்துல எல்லோருக்குமே நம்மளை பிடிக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.